ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம உடலில் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு பித்தப்பையில் கற்களானது இருக்கும். அதே மாதிரி பித்தப்பையில் பாலிப்ஸ், கால் பிளாடரில் பாலிப்ஸ், இந்த பிரச்சனையும் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த பாலிப்ஸ், பித்தப்பையில் உண்டாகக்கூடிய இந்த பாலிப்ஸ் வகையான கட்டிகள் நாளடைவில் நமக்கு பெரிய பிரச்சனை தரக்கூடிய கேன்சராக மாறுமா? இந்த டவுட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நம்ம உடல்ல கட்டிகள் இல்லை கற்கள் உருவாகுது அப்படின்னா, உடல்ல கழிவுகள் அதிகமாக தேங்கி இருந்தாலோ, பித்தம் அதிகரிச்சிருந்தாலோ நம்ம உடல்ல வரக்கூடியது. ஸோ இவர்களுக்கு நாடி பார்க்கும்பொழுது பல்ஸில் நிறையவே ஒரு வேரியேஷன் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா பித்த நாடி அதிகரித்து அதனோட வாதம் சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ பித்த நாடி அதிகரித்து நமக்கு உடலில் வரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையாக சரி பண்ணிக்க முடியும். ஆனால் பித்தம் அப்படின்னு சொல்கிறது இந்த பித்த நீர் நம்ம உடலில் அதிகமாக வரக்கூடியது தான் சொல்கிறோம். அப்போ அந்த பித்த நீர் வந்து அந்த பைல் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கால் பிளாடர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கால் பிளாடர்லையும் பித்தம் அதிகரித்து இருக்கும்பொழுது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த பித்தப்பையில் உருவாகக்கூடிய கற்கள், பித்தப்பையில் வரக்கூடிய பாலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பித்தத்தை ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம சரி செய்யலாம். சில வகையான சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம உடலில் பித்தம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, இப்போது சில சிம்டம்ஸ் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க. திடீர்னு தலைவலி இல்லை தலை சுத்தல் இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது. தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இதனோடு சேர்ந்து சரியாக பசி வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இந்த பித்தப்பையில் கற்கள் இல்லை கால் பிளாடரில் பாலிப்ஸ் இருந்ததுன்னா வயிறு வலி நமக்கு தெரியும். ஸோ இந்த சிம்டம்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு ரைட் சைடில் அப்பர் அப்டாமன், வலது பக்கம் மேல் வயிறு பகுதியில் நெஞ்சு எலும்பு முடியக்கூடிய இடத்துல வலி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பேக் சைடில் அதுக்கு பின்பக்கமாக முதுகு பக்கத்துலேயும் வலி நமக்கு அதிகமாக தெரியும். இந்த வலியானது திடீர்னு வருது, அப்புறம் ஒரு மணி நேரம் வலி இருக்குங்க, அப்படியே குறையுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு ஸ்டார்ட் ஆகுது. சில நாள் வலியே இல்லாமல் இருக்குது, சில நாள் வலி ஒரு நாள் முழுவதுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு டயரியா ஆகிற மாதிரி இருக்குங்க, அடிக்கடி வந்து மோஷன் போயிட்டே இருக்கிறேன், ஸோ பேதி ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, டைஜஷனே சரியாகலை, ஏப்பம் விடும்போது வாய் கசந்து வருது, சில நேரம் வாயில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பித்தப்பையில் பிரச்சனைகள் இருந்தால், கற்கள் இருந்தாலோ அல்லது பாலிப்ஸ் மாதிரியான தொந்தரவுகள் இருந்தாலோ இல்லை ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காமாலை பிரச்சனை இருந்தாலோ வரக்கூடியது தான். இதனோட சேர்ந்து ஃபேட்டி லிவர் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறது இந்த விசரல் ஃபேட், நம்மளுக்கு உடலில் கொழுப்புச்சத்து அதிகமாகி நம்மளுடைய உடல் உறுப்புகளில் வந்து படிய ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அதை தான் வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேட் வந்து உடலில் அதிகமாக படியும் பொழுது நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ பித்தப்பை கற்களோ இல்லை பாலிப்ஸ் இருந்து அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்பொழுது ஃபேட்டி லிவர் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். நம்ம உடல்லையே இப்போ கற்கள் உருவாகுது, கட்டிகள் உருவாகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா யூட்ரஸில் நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள், ஸோ கர்ப்பப்பை வந்து கட்டிகள் உருவாகிறது, நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓவரிஸில் வந்து கட்டிகள் உருவாகிறது. இது எல்லாமே நம்ம உடலில் கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்கிறதுனால வரக்கூடியது தான். ஸோ கழிவுகள் அப்படின்னு சொன்னால் டாக்ஸின்ஸ் அதிகமாக சேர்றது, நீர்ச்சத்து இல்லாமல் இருக்கிறது, சரியாக தண்ணி குடிக்காமலே நிறைய பேர் இருப்போம். ஒரு நாள் முழுவதும் கூட தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, யூரின் பாஸ் பண்ணாமல் இருக்கிறது, தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து உடலில் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம உடலில் கற்களாகவோ இல்லை கட்டிகளாகவோ நமக்கு உருவாகுது. அப்போது இந்த பித்தப்பையில் உருவாகக்கூடிய இந்த பிரச்சனை சரி செய்ய நமக்கு பித்தத்தை சமநிலைப்படுத்தும் 3 தாதுக்களில் பித்தத்தை நம்ம சமநிலைப்படுத்தும் பொழுது
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குணமாகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது, ஸோ இந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தி அதற்கான உணவுகள் மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது பித்த சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகளை ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ மெடிசின்ஸ் எடுக்கிறது ஓகே, செகண்டரியாக இருந்தாலும் ஸோ ப்ரைமரி நம்ம எதில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உணவு முறைகள். உணவு முறையில் அதிகமான எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஸோ எண்ணெயிலே பொரித்த வறுத்த உணவுகள், முக்கியமாக அசைவ உணவுகள். ஸோ இதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நிறைய பேருக்கு ஐயோ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? கண்டிப்பாக நம்ம பித்தப்பையில் பிரச்சனை இருக்கும்பொழுது அசைவ உணவுகள், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், எண்ணெயில் பொரித்து வறுத்த உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், மசாலாக்கள் நிறைந்த உணவுகள், இரவு நேரத்தில் ரொம்ப லேட் நைட்டில் உணவு சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். இதற்கு முக்கியமாக பார்த்தோம்னா வல்லாரை, முடக்கற்றான், கீழாநெல்லி, தூதுவளை, இந்த கீரை வகைகள் இதுவும் மூலிகைகள் தான். இதை உணவில் அடிக்கடி பயன்படுத்தணும். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்ம கீழாநெல்லியை பயன்படுத்துவோம். ஸோ இதுக்கு நமக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபேட்டி லிவராக இருந்தாலும் சரி, பித்தப்பையில் இருக்கக்கூடிய நமக்கு பித்தப்பை கற்கள் இல்லை பாலிப்ஸ் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக தினந்தோறும் இந்த ஜூஸை நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு கீழாநெல்லி நமக்கு தேவைப்படுது. 2 கைப்பிடி அளவு கீழாநெல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட பார்த்தோம்னா ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு, ஸோ நல்லா தோல் உரிச்சிட்டு 2 பல் அளவு பூண்டு எடுத்துக்கணும். இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும். வாய்விடங்கம் அப்படின்ற ஒரு மூலிகை இருக்கும், இதை வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை பவுடர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஒரு 100லிருந்து 150 ml அளவுக்கு இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கிட்டு தினந்தோறும் காலையில் குடிக்கணும். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா நல்லது. ஒரு சிலருக்கு இல்லைங்க என்னால் குடிக்க முடியல, இல்லை அசிடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க காலை உணவு எடுத்து 1 மணி நேரம் கழித்து இதை குடிக்கலாம். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரும்பொழுது தொடர்ந்து ஒரு 30லிருந்து 50 நாட்கள் தொடர்ந்து குடிக்கும்பொழுது நமக்கு பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கட்டிகள் இருந்தாலோ, இதனோட சேர்ந்து நமக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளோ, தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள், லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி, ஸோ நம்ம உடலில் கட்டிகள் எங்கே இருந்தாலும் இந்த மருந்தை எடுக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பித்தப்பையில் கற்கள் இருந்தால் ரொம்ப நாட்கள் எடுத்துக்கும். அது க்யூர் ஆகிறதுக்கே நமக்கு 2லிருந்து 3 மாதங்கள் எடுக்கும். ஸோ அதனோட சைஸ் பொறுத்து ஒரு சிலருக்கு 8 mm இருக்குங்க, 10 mm இருக்குது, 12 to 14 mm இருக்குது அப்படின்னு நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இல்லைனா மல்டிபிள் ஸ்டோன்ஸ், மல்டிபிள் கால்குலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு போட்டு அதோட மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பெரிய சைஸில் இந்த சைஸில் இருக்குது, மீதி எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, சிலருக்கு ஸ்லட்ஜு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மல்டிபிள் கால்குலைஸ் இருக்குது அப்படின்னா அது கரைவதற்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அது வரைக்கும் கண்டிப்பாக இந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குன்னா அதை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா மஞ்சள், நெல்லிக்காய், ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே உணவில் அப்பப்போ சேர்த்துக்கணும். தினமும் ஒரு நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி உணவு முறைகளும் இதனோடு சேர்த்து நமக்கு சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.